everyone, I'm Kamali Gunasekaran. So, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட டிகிரி இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். டிகிரியோட சேர்த்து ஒரு ஸ்கில் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு பெட்டர் ஃபியூச்சரை அவங்களுக்காக பில்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்ப இருக்க காலகட்டத்துல மொபைல் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பூமிங்ல இருக்கு, அங்க எவ்வளவு ஸ்கோப் இருக்கு. சோ ஸ்டூடெண்ட் அது ஒரு கோர்ஸா எடுத்து படிக்கலாமா, அதுல ஃபியூச்சர் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நிறைய குவெஸ்டினுக்கு ஆன்சரை இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ இப்ப இருக்க ஜெனரேஷன்ல மொபைல் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு ஸ்கோப் இருக்கு சார்? ஸ்கோப் பார்த்தீங்கன்னா டே பை டே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நம்ம ஸ்கோப் இருக்குன்னே சொல்ல முடியாது, அது உண்டாக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 3 பிரான்ச்சஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். செல்வஜோதி மொபைல் கேர்னு சொல்லிட்டு அதில் பேர் ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் டெக்னீஷியனாக தான் என்னோட இது ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ முதல் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் நானும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்படி இதப்பட்ட ஃபீல்டுன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியுது. இதோட வளர்ச்சி ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 15 இயர்ஸ் பிஃபோர் இப்படி இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல, இல்லைங்களா? ஸோ ஒரு பேசிக்கான மொபைல்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அது வளர்ந்துருக்கு. ஒரு ஐஃபோன் ரேஞ்சில் வளர்ந்துருக்குன்னு கொண்டு வரும்போது இது வித்தியாசமான வளர்ச்சியாக இருக்குது. இன்னொன்று டே பை டே நியூ மாடல்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயமும் கூட. ஸோ சர்வீஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் கையிலும் இன்றைக்கி மொபைல் இல்லாத ஆட்களே இல்லை. கைத்தொழில் ஒன்று எப்போவுமே நம்ம கையில் இருந்தால் யாரையும் நம்பி இருக்க வேண்டியது இருக்காதுன்றது இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. ஸோ மொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே செகண்ட் பை செகண்டே க்ரோத் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி சிப் லெவல் ட்ரைனிங் அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிட்ட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே தெரிஞ்சுக்கிறோம். நான் கொஞ்சம் எதிர்பார்த்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரிஞ்சுக்குது. ஸோ உங்களுக்கு க்ரோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நம்ம பார்க்கும்போதும் சரி, ஒரு இடத்துல போய் நம்ம ஒர்க் பண்ணணும்னாலும் சரி, லாங்குவேஜ் இல்லாத மொழி இல்லாத ஒரு தொழில், எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் நீங்கள் போனாலும் ஜஸ்ட் மொபைல் இல்லாத இடமே இல்லை, எங்க வேணாலும் பொழைச்சிக்கலாம். ஆக்சுவலி இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில ரிலேட்டடா இருக்கிற கோர்சஸ் கத்துக் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், ட்ரைனிங்கா இருக்கட்டும், நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. நீங்க ஏன் பர்டிகுலரா கிராண்டஸ்ட் டெக்னாலஜில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னீஷியன்ஸா ஹையர் பண்றீங்க? முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்துக்கு தெருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு முக்கியத்துவம்னு இருக்குது, ஒரு யூனிக்னஸ்ன்னு இருக்குது, இல்லைங்களா? ஸோ இவங்க கிட்டேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட குவாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் பெட்டர். ஸோ ட்ரைனிங் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே அவங்கள நாங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட டிவைசஸை பார்க்க விட மாட்டோம். ஏன்னா அதில் நிறைய ஃபால்ட், ஏன்னா நம்ம அட்டன் பண்ணுறதே கஸ்டமர்ஸோட டேரக்ட் கஸ்டமர்ஸோடது. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட ஃபால்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது ரிட்டர்ன் ஃபால்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி வராத மாதிரி அவங்க ரொம்ப நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஹையர் பண்ணுறோம் அப்படின்னாலே எங்ககிட்ட இருக்க சீனியர் டெக்னீஷியன்ஸ், மோர் தென் 10 இயர்ஸ் மேலே இருக்க டெக்னீஷியன்ஸ் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்பிளே உடஞ்சி வராங்க அப்படின்ற பட்சத்தில் அப்படின்னா சீனியரான ஒரு டெக்னீஷியனை வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களை பார்க்க வைப்போம். ஏன்னா ரிட்டர்ன் ஃபால்ட்ஸ் வரக்கூடாது. அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம குட்டான ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ எடுத்தால் தான் டே பை டே எங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். நாங்கள் முழுக்க கஸ்டமர்ஸை நம்பி மட்டும்தான் எங்களோட ஷாப்பும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ வர கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அவங்க ரிட்டர்ன் ஃபால்ட்ஸ் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் என்ன ஒரு வித்தியாசம், எங்களுக்கு ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்காது. ஸோ மைனர் லெவலில் ஒரு சின்ன ரேஞ்ச் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஷாப்போட ரிலேட்டடில் நாங்கள் அவங்களுக்கு டச் கொடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்கிறோம். இருந்து அவங்க படிச்சு முடிச்சு வெளியே வரும்போதே அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் கிட்ட என்ன ஒரு ஸ்டஃப் இருக்குமோ அந்த ஸ்கில்லோட தான் வெளியே வராங்க. உண்மைதான். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. சொல்ல போனால் அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நல்லது, எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. கஸ்டமர்ஸை சோலோவாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்குது. அதனால நாங்க கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றோம். நம்ம கிராண்டஸ்ட் டெக்னாலஜில யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஏன்னா மாசம் மினிமம் ஒரு 20,000 salary கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்டா கொடுக்குறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுடைய கட்ஸ், அவங்க அதில் தேர்ந்த ஆட்கள் அதில் வச்சுருக்காங்கன்றனால தான், நம்பிக்கைத்துவமாக இருக்கனால தான் அவங்களால கொடுக்க முடியும், இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் இவங்க கிட்டேருந்து ஹையர் பண்ண ஸ்டாஃப்ஸை வச்சு சொல்கிறேன். இது அதே மாதிரி கேரளன் டீமில் இவங்க மோர் தென் 5 இயர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க இல்லாமல் மற்ற டீம்ஸும் எங்களுக்கு கொஞ்சம் டைப்ஸ் இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இவங்க கிட்டேருந்து ஸ்டாஃப்ஸ் நாங்கள் ஹையர் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்கள் ஸ்டாஃப் இங்கே வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம ஓப்பனிங்க்கு கூட்டு வந்திருக்கோம். ஸோ அவரோட ட்ரைனிங் அந்த அங்கேருந்து அவர் உடனே எங்ககிட்ட அட்டன் பண்ண வேவும் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ மற்ற இந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து எங்களுக்கு ஆட்கள் கிட்ட இருந்து இவங்க கிட்டேருந்து எங்களுக்கு ஆட்கள் ஒரு சின்ன வேரி இருந்தது. அவ்வளோதான் சொல்லப்போனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஷாப்பை சோலோவாகவே பார்த்துக்கிற அளவு, அதாவது கூட ஆட்கள் இருக்க வேண்டியது இல்லை, இவங்களே தனிப்பட்டு. ஸோ அவங்க ஃபியூச்சரில் அவங்கள ஒரு ஓனராகவே கிரியேட் பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட பவர் இருக்குது. உண்மை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே
கத்துக்க போற ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜாவே இருக்கும். ஆமா. So, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? தரமா இவங்க சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th இந்த ரேஞ்ச் தான் அவங்க சொல்கிறாங்க, அந்த ரேஞ்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா, மொபைல் இண்டஸ்ட்ரிக்கு நாட் ஃபார் ஏஜ். நீங்கள் எந்த ஏஜாக இருந்தாலும் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு கைத்தொழில். அந்த தொழில் என்னைக்காக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் இல்லாத ஒரு தொழில். அது எங்கே போனாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம். நம்மளுக்கு வந்து ஜாப் கேரண்டி, நம்ம லைஃப் செட்டில்டு. ஸோ அதனால் ஏஜ் லிமிட் இல்லாமே தாராளமாக வந்து கற்றுக்கலாம். இங்கே ஏஜ் லிமிட் இல்லை. அவங்க சொல்கிறது அந்த ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் அவங்க ஒரு 25+ இருக்கலாம், 30+ இருக்கலாம், 40+ இருக்கலாம். கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக வரலாம், கற்றுக்கலாம். என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஊக்கம் இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். And we are here at the grand launch of Grandis Technology in Chennai. So follow for more. Thank you so much.